ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். லட்டுனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் மோத்திச்சூர் லட்டுனா குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெயில் பூந்தி பொரிக்காமல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் குயிக்காக லட்டு செய்யலாமா? 1 கப் கடலை மாவு, 1/4 சிட்டிகை உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து ட்ரையாக மிக்ஸ் பண்ணி இதில் 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் தண்ணி சரியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். யூஸ்வலி லட்டு செய்கிறதுக்கு கடாய் நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் பூந்தி பொரிப்போம். பட் அவ்வளோ கஷ்டம்லாம் வேணாம். சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் இந்த பணியாரக்கல்லை பயன்படுத்தி நம்ம செய்யலாம். பணியாரக்கல் சூடானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் நெய் ஒவ்வொரு குழிலையும் விடலாம். இந்த நெய் உருகினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கலவையை இதில் சேர்க்கலாம். ஒவ்வொரு குழிலையும் 3/4 பகுதி ஊற்றினா போதும். அப்போ தான் வெந்தோன்னு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே விட்டு வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா வெந்துடணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா மறுபுறம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கிறதுனால அந்த பச்சை வாடை போய் நல்லா சூப்பராக வெந்துடும். திருப்பி போட்டு மறுபுறமும் வெந்ததுக்கப்புறமா வேற ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். செகண்ட் பேட்ச் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். 1 கப் கடலை மாவில் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு 2 ஈடு ஊற்றுற அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 7 + 7 டோட்டலாக 14 இந்த லட்டு செய்கிறதுக்காக இந்த பணியாரங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டை கூட்டிக்கலாம். பட் பிகினர்ஸ் இனிஷியலாக இந்த 1 கப் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். 2 புறமும் வெந்ததுக்கப்புறமா வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இந்த நெய் மிச்சம் இருக்கு இல்லையா, அது அப்புறமா திராட்சை முந்திரி வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்காக பணியாரங்கள் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சின்ன சின்னதாக பிச்சு இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால சீக்கிரமாக ஆறிடும். ப்ளஸ் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பிச்சு வச்சுருக்க இந்த பணியாரத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பல்ஸ் மோடில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். ஒரு 2-3 பல்ஸ் மோட் விட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான பூந்தி டைப்பில் நமக்கு கிடைக்கும். இது ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். பேட்ச் வைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இது இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சு 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு 1 கப் ஈக்குவலாக சுகர் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணான்னு தோணுச்சா நீங்கள் 3/4 கப் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். யூஸ்வலி கடையில் கிடைக்கக்கூடிய இந்த மோத்திச்சூர் லட்டுலாம் நல்லா வைப்ரண்ட்டான ஆரஞ்சு கலரில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அதுக்காக தான் நானும் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இந்த கலர் சேர்க்குற ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரை கம்பி பக்குவம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி அரை கம்பி பக்குவம் வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த பூந்தியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம லட்டுக்கு தேவையான திராட்சை முந்திரியை ரெடி பண்ணிக்கலாம். பணியாரம் ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த நெய் மிச்சம் ஆச்சு இல்லையா, அதே நெய்யை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இது கூட இன்னொரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா முந்திரியை சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். முந்திரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வேற ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டு இதில் உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். லட்டுக்கு மெயினாக இந்த திராட்சை முந்திரி சேர்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். திராட்சையும் போட்டு நெய்யில் எடுத்ததுக்கப்புறமா இந்த நெய்யை அப்படியே வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கும்போது இந்த நெய்யை பயன்படுத்தினீங்கன்னா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கலவையில் ஊற்றிருக்க சுகர் சிரப் நல்லா அப்சர்வ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வறுத்து வச்சுருக்க திராட்சை மற்றும் முந்திரி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கனால நம்ம ஈஸியாக டக்கு டக்குன்னு உருட்டி எடுத்துடலாம். ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி அதில் ஒரு முந்திரியும் சென்டரில் வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். லட்டுவோட டெக்ஸ்சர் கலர் எல்லாமே கடையில் கிடைக்கக்கூடிய அதே மொத்திச்சூர் லட்டு ஃபீலிங் தான் நமக்கு கொடுக்கும். டேஸ்ட்டும் கடையில் கிடைக்கிறத விட வீட்டில் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ஹெல்த்தியான வேலையும் செஞ்சுருக்கனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.